இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே திருமண பொருத்த ஜாதகம். இதை பார்த்தோன்னே 7ஆம் அதிபதி 8ல் இருக்குது அப்படின்ட்டுருவாங்க. பெண்ணுக்கு 8ஆம் அதிபதி தான் 7 இருக்கக்கூடாது. ஸோ 7ல் 8ஆம் அதிபதி இருக்கக்கூடாது. இந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் 8ஆம் அதிபதி தான் 7ல் இருக்கக்கூடாது. மற்றபடி இந்த ஜாதகம் நட்சத்திர பொருத்தம்லாம் தினப்பொருத்தம் 2 பேருக்குமே நட்சத்திர பொருத்தம். பூர நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம். பூர நட்சத்திரம் பெண் நட்சத்திரம், ஆண் நட்சத்திரம் சித்திரை 4ஆம் பாதம். தினப்பொருத்தம், கணப்பொருத்தம், மகேந்திரம், யோனி, ரஜ்ஜு பொருத்தம், வேதை, மர பொருத்தம், ரிஷி பொருத்தம் இருக்குது, வர்ண பொருத்தம் இருக்குது. இதில் ரிஷி பொருத்தம் 2 பேருக்கும் பிரமாதமாக இருக்குது. செவ்வாய் பலாபலன் பார்த்தோம் அப்படின்னா, செவ்வாயினுடைய பலாபலன் சந்திரமங்கல யோகம். பெண்ணுக்கு வந்து சந்திரமங்கல யோகம். செவ்வாய் வந்து செவ்வாய் சேர்ந்து சந்திரமங்கல யோகத்தில் செவ்வாயினுடைய பலாபலன் இருக்குது. அதே மாதிரி பையனுக்கு சந்திர செவ்வாய் 12ல் இருக்குது. ஆக செவ்வாய் தோஷம் என்ற செவ்வாய் பலாபலன் இருபாலருக்கும் நல்லா இருக்குது. பையனுக்கு 7 8 கட்டம் சுத்தம் இருந்தாலும் பொண்ணுக்கு 8ஆம் இடத்துல சுபகிரகம் தான் இருக்குது. அதுபோக ராசி அதிபதி பெண்ணுக்கு வந்து சூரியன் ஆட்சி, சுபகிரகங்கள் சந்திரன் குரு சேர்ந்துருக்காங்க. பெண்ணுக்கு ஆணுக்கு வந்து சந்திரன் குரு வீட்டில் சுபகிரகங்கள் சந்திரனும் புதனும் சேர்ந்துருக்கு சுபகிரகம். அப்போ ராசி பொருத்தம் நல்லாயிருக்கும். ஆனால் கட்டத்தில் பார்க்கும்போது பொதுவான கம்ப்யூட்டரில் பொது பலன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராசி பொருத்தம் இருக்காது அப்படின்னு தான் இருக்கும். பஞ்சாங்கத்தில் பார்த்தாலும் இருக்காது. ஆனால் ராசி அதிபதிகள் எப்படி இருக்காங்க, அந்த கிரகங்கள் சுபகிரகங்கள் வீட்டில் இருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். சிறப்பாக இருக்குது. அதுபோக 2 பேருக்குமே 9ஆம் அதிபதி, இருபாலருக்குமே 9ஆம் அதிபதி நல்ல பாவத்தில் இருக்காங்க. சிறப்பாக இருக்குது. 2 பேருக்குமே தசாசந்தி பார்க்கணும் அப்படின்னா 2 பேருக்குமே தசாசந்தி. சூரிய தசை புதன் புத்தி பொண்ணுக்கு, அவருக்கு குரு தசை புதன் புத்தி. 2 பேருக்குமே தசாசந்தி நல்லா இருக்குது. இருபாலருக்குமே 12ல் கேது இருப்பார். இருபாலருக்கும் 12ல் கேது. ஸோ இருபாலருக்கும் 12ல் கேது இருக்கிறதுனால இந்த கேது தோஷமும் இவங்களுக்கு கேது பலாபலம் நல்லா இருக்குது. செவ்வாயினுடைய பலாபலம் நல்லா இருக்குது. சுக்கிரன் இருபாலருக்குமே சுக்கிர பொருத்தம் பாருங்கள். இருபாலருக்குமே சுக்கிரன் சுப வீட்டில் இருக்காங்க. சுக்கிரன் புதனோட வீட்டில் இருக்கார். இவருக்கு சுக்கிரன் குரு வீட்டில் இருக்கார். ஸோ 2 பேருக்குமே சுக்கிர பொருத்தமும் நட்பாக இருக்குது. சுக்கிரன் வந்து இருபாலருக்குமே நட்பாக இருக்குது. ஆக இருவருக்கும் நல்ல திருமண பலாபலன் செய்வது உத்தமம். விரைவில் திருமணம் நடைபெறட்டும் என்றொரு ஜாதகம். ஜெய் ஸ்ரீராம். இருவருக்கும் திருமணம் கூடட்டும். சர்வமங்கலம் 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 பெருகட்டும் அனைவரும் ஆசியால்.